ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைராய்டு பற்றி தான். இதில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும். இப்போது ஹார்மோன் வந்து எது அதிகமாக இருக்கோ அது வந்து ஹைப்பர். எது கம்மியாக இருக்கோ, அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம ஹைப்போன்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, நமக்கு வந்து யூட்ரஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னாலும், நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியாது. அதுக்கு சில விஷயத்தை வந்து நம்ம டேக்கிள் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை வச்சு நமக்கு வந்து ஹைப்போவா ஹைப்பரா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு கம்மியாக இருந்ததுனாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தைராக்சின் எம்ஜி லெவலில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது ரிலேட்டடாக நமக்கு டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எதை வச்சு நமக்கு வந்து ஹைப்போவா, நமக்கு வந்து ஹார்மோன் வந்து ரொம்ப உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா இர்ரெகுலர் தான். இப்போது ஹார்மோனல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஹார்மோனல் இஷ்யூஸ்னாவே நமக்கு நமக்கு ஒரு அறிகுறி நம்ம உடம்புல தெரியும் அப்படின்னாவே அது ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட் தான். நமக்கு 2 மந்த் 3 மந்த் கழிச்சு பீரியட்ஸ் ஆகிறது, இல்லை டேட் வந்து 15 டேஸ் கழித்து நம்ம பீரியட்ஸ் ஆகிறது, இல்லை ரொம்ப ஷார்ட் சைக்கிள் ஆகிறது, லாங் சைக்கிள் ஆகிறது. ஷார்ட் சைக்கிள் அதாவது 28 நாளைக்கு முன்னாடியே ஆயிடுது அப்படின்னாக்கா அதுவுமே ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அதாவது மெயினாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு வந்து, அதாவது ஓவர் ஆக்டிவ் அதிகமாக அது சுரக்கிறதுனால சீக்கிரம் நம்மளால் வந்து அதாவது பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ ஹைப்போ நமக்கு வந்து போதிய அளவு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்றத பட்சத்தில் நமக்கு 45 டேஸ் 50 டேஸ் இல்லை 2 மந்த் 3 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ஆகும். இதுதான் வந்து ஹைப்பர். சிஸ்டர் வந்து நேற்று ஒரு டவுட்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் 3-4 மந்த் கழித்து பீரியட்ஸ் ஆனாலும் நான் டேப்லெட் போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து நான் வந்து பீரியட்ஸ் ஆகிறேன், மற்றபடி எனக்கு எத்தனை நாள் நான் வந்து நார்மலாக ட்ரை பண்ணாலும் பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு தைராய்டு செக் பண்ணுங்கள், ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதுதான் நான் சிஸ்டர்கிட்டையும் நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கே. அது அதை தாண்டி நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, கான்ஸ்டிபேஷன் வந்து ரெக்கரண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைபர் கண்டென்ட்டே எடுத்துக்கிட்டாலும் நிறைய தண்ணி குடித்தாலும் ஆனால் வந்து நமக்கு ஏன் கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்றதோட இது நமக்கு தெரியாது. ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து ரெக்கரண்டாக வந்துகிட்டே இருக்கும். ஹைப்போ தைராய்டு இருக்கும், அதாவது ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப கோல்டு மாதிரி ஃபீல் ஆகிறது, அதாவது ரொம்ப உடம்பு வந்து சில்லாக இருக்கிறது, அந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில சின்ன விஷயத்துக்கும் வந்து நமக்கு படபடப்பு வர்றது, இதுவுமே வந்து நமக்கு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாக்கா நமக்கு டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு ஜாயின்ட்ஸு மசில்ஸ் இப்போ வந்து சதையில் வந்து ஒரு பெயின் வருது, இப்போ கால் சதையிலையோ கை சதையிலையோ எங்கே உங்களுக்கு திடீர்னு ஒரு அங்கே நம்ம எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டோம், கீழே விழுந்திருக்க மாட்டோம், ஆனால் அங்கே வந்து மசில் ரொம்ப வீக்காக இருந்து பெயினாக இருக்குது, இல்லை ஜாயின்ட்ஸ் பெயினாக இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருந்தாக்கா நமக்கு அந்த சிம்டம்ஸ் வரும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஹைப்போதைராய்டு இருந்தது அப்படின்னாக்கா மசில்ஸ்லேயும் ஜாயின்ட்ஸ்லேயும் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரையாக இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் அதாவது பனிக்காலத்தில் ட்ரையாக இருக்கிறது அஸ் யூஷுவல் நார்மல், பட் வந்து நமக்கு மழை காலத்தில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, இல்லை வெயில் காலத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது. வெயில் காலத்தில் நார்மல் ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு அன்யூஷுவலாக நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதாவது நமக்கு உடம்புல தைராய்டுனாவே நான் ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். தைராய்டுனா நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறது, அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல இருக்க செல்ஸுக்கு அனுப்பி நம்ம உடம்பை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது தான் வந்து தைராய்டு பண்ணுற வேலை. இப்போது அது நமக்கு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு என்னாகும், ரொம்ப உடம்பு வீக்காக தான் போகும், இருக்க எல்லாமே வந்து டவுன் ஆகுமே தவிர அதிகமாகாது. அதுவே அப்படியே ஆப்போசிட் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே அப்படியே ஆப்போசிட் ஆகும். கண்டிப்பாக நான் தனி வீடியோவாக போடுறேன். இது உங்களுக்கு ஹைப்போவா ஹைப்பரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஸ்மெல் டேஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்மெல்லு.
அந்த இப்போ நம்ம சால்ட் வந்து நமக்கு இப்போ என்ன தான் சாப்பிட்டாலும் சால்ட் பத்தலைன்னு சொல்லிட்டு சால்ட் நம்ம இன்க்ரீஸாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை காரம் நிறைய பேருக்கு காரம் அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு காரமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபேஸ் வந்து திடீர்னு பஃபி ஆகிறது, நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பஃபி ஆகிறது, அதே மாதிரி ஹேண்டு ஃபீட்டு காலெல்லாம் வீக்கம் அப்படின்னாவே உடனே வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் கால் வீங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதர் தென் தட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனால் இது வந்து நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம ரொம்ப எடுத்தோன்னே நம்ம நல்லா பேசுகிறவங்களா இருப்போம். ஆனால் நமக்கு இது கம்மியாக நம்மளால் அதிகமாக பேச முடியாது. அதை ஃபஸ்ட்டு நமக்கு எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி இருந்தால் தான் நம்ம நல்லா ஆக்டிவாக எனர்ஜியாக பேச முடியும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அங்கே எனர்ஜியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் பேசுகிறத கூட ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம பேச முடியும். நீங்கள் அதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஏன் இப்போ நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு கேட்பாங்க, நீ ஏன் பேசுகிறதே இப்போ சரியில்லை அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வச்சே நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர், அதாவது நம்ம உடம்பு வந்து முன்னெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஹைப்போ ஆர் ஹைப்பர் இருந்ததுன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கும். பட் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய வித்தியாசம் கிடையாது, இதுதான். அதே மாதிரி நமக்கு ஹார்ட் ரேட் வந்து இப்போ நீங்கள் பிபி செக் பண்ண போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிபி கம்மியாக இருக்கும். டயஸ்டோலிக், அதாவது கீழே இருக்கிற நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக 80 இருக்கணும், இப்போ வந்து 60 ஆர் 70 இல்லை 50 இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வச்சும் வந்து நமக்கு பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும், ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹைப்போதைராய்டில் இந்தந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இந்தந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 5 சிம்டம்ஸ் ஆர் 10 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து தைராக்சின் டேப்லெட் வந்து டாக்டர் வந்து ஏஜ் வைஸ் வெயிட் வைஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நார்மல் வேல்யூஸ் வச்சு நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து T3 T4 எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நார்மலாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் நமக்கு மெடிக்கல் சப்போர்ட்டும் கண்டிப்பாக 50% தேவை. ஸோ நீங்கள் நார்மலாக இப்போது இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களா இருக்கட்டும், நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரி பண்ணி கொடுக்கும். கலர்ச்சிக்காய் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நான் ஃபுட்டு நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ ரொம்ப வருஷமாக நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னாக்கா அப்போ இன்னும் வந்து நீங்கள் நேச்சுரலாக நிறைய ட்ரை பண்ணலாம். எக்கு க்ரோத்துக்கு, ஓவுலேஷனுக்கு, ஓக்ரா வாட்டர், க்ளோ வாட்டர், அதே மாதிரி வாழைப்பூ, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் இதை தான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவுலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அங்கே எக்கு க்ரோத்து ப்ராப்பராக நடக்கணும், எக்கு ரப்ச்சர் ப்ராப்பராக நடக்கணும். அது நடந்துட்டாலே ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுதான் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. அதை வந்து சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. அதை இப்போ எனக்கு நார்மலாக நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள், ஐவிஐ பண்ணுங்கள், IVF பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதோட சேர்த்து நேச்சுரலாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் இன்னும் ஜாஸ்தியாகவும், நமக்கு அங்கே மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கோ இல்லை IVFஓ IUIயோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக வந்து நேச்சுரலாகவும் நிறைய ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன், ஹைப்போவா ஹைப்பரா, டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஓவுலேஷன் சம்மந்தமாக டவுட்னாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே போட்டிருக்கேன், ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன் எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.